இந்த வீடியோவில் நம்ம க்ளோஸ்டு ஐபிஓவான சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஐபிஓட லிஸ்டிங் கெயின் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், லிஸ்டிங் கெயின் சான்சஸ் எப்படி இருக்குது போன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்கோயிங் ஐபிஓவான ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓவோட டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சு, இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, அப்கமிங் டேஸில் இந்த ஐபிஓ எப்படி இன்வெஸ்டர்ஸோட ரியாக்ஷன் இருக்க போகுது இந்த ஐபிஓ மேலே போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஓவராலாக இந்த ஐபிஓ 127 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே இப்போ தெரியும். இதுக்கு முக்கிய காரணம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லா கோட்டாலுமே வந்து ஹையரான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக QIB கோட்டாவில் வந்து 270 டைம்ஸ்க்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 27 டைம்ஸ்க்கு மேலே வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரீட்டைல் கோட்டாவில் ஒரு அப்ளிகண்ட்டில் 20 அப்ளிகண்ட்டில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 20 out of 1 தான் வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் ரீட்டைல் கோட்டாவில். ஸோ இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து மண்டே ஜூன் 8ஆம் தேதி தான் வரப்போகுது. மோஸ்ட்லி வந்து ஜூன் 8ஆம் தேதி நைட்டு தான் வந்து அலாட்மெண்ட் நம்மளுக்கு ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீஃபண்ட் இனிஷியேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஜூன் 9 நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து வெனஸ்டே ஆனால் ஜூன் 10ஆம் தேதி தான் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஐபிஓவோட ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ். ஸோ கேஃபின் டெக்னாலஜிஸோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒன்ஸ் அலாட்மெண்ட் வந்த பின்னாடி நீங்கள் பேன் ஆர் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஓவராலாக இந்த ஐபிஓ 630 கோடி பக்கம் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் இருந்தால் கூட 127 டைம்ஸ்க்கு மேலே ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான சப்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு பெரிய மெயின் போர்ட் ஐபிஓஸும் வரல, இந்த ஐபிஓ தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எக்ஸலன்ட் சப்ஸ்கிரிப்ஷன் காரணமாக இந்த ஐபிஓட GMP இன்னும் 30% மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் GMP வந்து பார்த்தீங்கன்னா ₹65 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 33.85% வந்து லிஸ்டிங்கை தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போது ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து 138 கோடி தான், ஆல்மோஸ்ட் 139 கோடி 138.87 crores ஆயிருக்கு. ஸோ ஒரு சின்ன இஷ்யூ சைஸ் தான் இந்த ஐபிஓவில். இந்த ஐபிஓமே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அந்த இஷ்யூ வந்து இல்லை. இப்போது ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓவோட டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 1.65 டைம்ஸ் வந்து அதாவது ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டுருக்கு. டே 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டே 1 அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா 1.65 டைம்ஸ் வந்து ஓவராலாக ஆயிருக்கு. இங்கே நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் மேலே அதிகமாக இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் இருந்தனால இந்த ஐபிஓ மேலே டே 1ல் பெரிய ஃபோக்கஸ் இருந்திருக்காது. பட் ஸ்டில் இந்த ஐபிஓ டே 1லேயே வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டுருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2.43 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து டே 1ல் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. யூஸ்வலாகவே நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் வந்து டே 3ல தான் வந்து அதிகமான ஃபோக்கஸ் காட்டுவாங்கனால டே 3ல தான் இந்த ஐபிஓ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ரீட்டைல் கோட்டா டே 1லேயே வந்து 2 டைம்ஸ்க்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓக்கு நல்லா வரவேற்பு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஐபிஓலையும் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஜூன் 9ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது ₹7.25 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த GMP வச்சு பார்க்கும்போது 16.1% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தப்போ 26% மேலே வந்து GMP ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து ஒரு 10% பக்கம் கம்மியாகி 16.1% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து டே 2 டே 3ல இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இது வேரியாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டே 2 அண்ட் டே 3ல இந்த ஐபிஓக்கு வேறு எந்த ஐபிஓ காம்படிஷன் இல்லாதனால ஸோ இந்த ஐபிஓட மேலே இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஐபிஓ டே 2 அண்ட் டே 3ல நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட லிஸ்டிங் கைன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த ஐபிஓட GMP தற்போது வரைக்கும் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான GMPயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 30%க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ்லையும் ஓகே, எல்லாமே நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. பட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் வந்து வெனஸ்டே தான் இருக்க போகுது, ஜூன் 10. ரீசெண்டாக வந்து மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இல்லை. அப்கமிங் டேஸ்லேயும் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் மேபி நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக இந்த ஐபிஓட லிஸ்டிங்கையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 10% 10 to 15% மேலே வந்து கண்டிப்பாக லிஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
பட் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ரொம்ப பேடாக அடி வாங்கினா இந்த ஐபிஓட லிஸ்டிங்கின் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்தால் ஸோ 25% மேலேயே வந்து லிஸ்டிங்கை தரக்கான சான்சஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஹெக்ஸாகன் நியூட்ரிஷன் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸோட ஐபிஓவோட லிஸ்டிங்கை பொறுத்து தான் இந்த ஐபிஓட லிஸ்டிங் இருக்க போகுது, அதோட சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்க போகுது. ஸோ இந்த ஐபிஓக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சால் அந்த ஹெக்ஸாகன் நியூட்ரிஷன் ஐபிஓக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெக்ஸாகன் நியூட்ரிஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஐபிஓ பற்றி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாமா வேண்டாமா போன்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அதாவது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.